வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹீப் சார்ட். ஹீப் சார்ட் இஸ் அ கம்பேரிசன் பேஸ்டு சார்ட்டிங் அல்காரிதம். ஸோ நம்மளுக்கு ஒரு எலமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அசெண்டிங் ஆர்டரில். அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? ஸோ அரேஞ்ச்மெண்ட்டு தான். தட் யூசஸ் எ பைனரி ஹீப். ஸோ இந்த ஹீப் சார்ட்டில் நம்ம பைனரி ஹீப்பை பயன்படுத்தி அதுலேருந்து நம்ம மேக்ஸிமம் ஹீப்பை உருவாக்கி அந்த மேக்ஸிமம் ஹீப்லேருந்து ஒவ்வொரு மேக்ஸிமம் எலமெண்ட்டாக எடுத்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணும், அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் மினிமம் ஹீப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ மினிமம் யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு மினிமம் எலமெண்ட்டை எடுத்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் ஹீப் சார்ட்டை நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், அரே. ஸோ அந்த அரேக்குள்ளே ஒரு 5 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், 6 எலமெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். 5, 4, 8, 2, 9, 6ன்னு இந்த மாதிரி ஒரு 6 எலமெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இதை நான் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்ன வேலைன்னா கன்ஸ்ட்ரக்ட் த மேக்ஸ் ஹீப். ஸோ நம்ம மேக்ஸ் ஹீப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ அதில் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப், இவங்க கொடுத்த எலமெண்ட்ஸை நம்ம ஒரு பைனரி ட்ரீ ஃபார்மேட்டுக்கு எழுதணும். நார்மல் பைனரி ட்ரீ ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பைனரி ட்ரீக்கு மாற்றணும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பைனரி ட்ரீக்கு எழுதுவோம். அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கீங்க, 5. ஸோ அந்த 5 எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஸோ இதுதான் பேரண்ட். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த எலமெண்ட் இருக்குது 4. இதுதான் லெஃப்ட் சைல்டு 5க்கு. அடுத்த எலமெண்ட்டு 8. இதுதான் 5க்கு ரைட்டு சைல்டு. ஓகேங்களா? இப்போ அடுத்து 2 எலமெண்ட். இந்த 2 எலமெண்ட் இப்போ இதுதான் பேரண்ட் 4 தான். ஸோ இதுக்கு லெஃப்டில் வரும் 2. அடுத்து 9. இதுதான் பேரண்ட்டு. ஸோ அது ரெண்டாவது சைல்டு 9. நெக்ஸ்ட்டு 6 இப்போது 8க்கான லெஃப்ட் சைல்டு. இது பேரண்ட், அதுக்கான லெஃப்ட் சைல்டு. இது ஒரு நார்மல் பைனரி ட்ரீ. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக மாற்றணும். அப்புறமா மாற்றும் போது நம்மளுக்கு மேக்ஸிமம் ஹீப்பு கிடைக்கும். சரி, எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் ஒவ்வொரு பேரண்ட்டை செக் பண்ணணும். சரி, இப்போ கீழே இருந்து போவோம், டவுன்லேருந்து போகணும். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இதுக்கு பேரண்ட் யார், 4. ஸோ பேரண்ட் பெரிய நம்பர் தானே 2வை விட. அப்போ இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த சைல்டுக்கு. சரி, இப்போ இந்த சைல்டு வரும். இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது பேரண்ட்டு 4, ஆனால் சைல்டு மட்டும் அதிகமான வேல்யூ. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 9 இங்கே போய்ட்டு இங்கே 4 இங்கே வந்துடும். ஏன் அப்படி பண்ணுறேன்னா எப்பயுமே பேரண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கணும், சைல்டு வேல்யூ கம்மியாக இருக்கணும். இது எப்போது, கம்ப்ளீட் பைனரி ட்ரீயை நம்ம மேக்ஸிமம் ஹீப் கொண்டு வரதுக்காக. நார்மல் பைனரி ட்ரீ இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேக்ஸ் ஹீப் கொண்டு வரதுக்காக நம்ம இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம். அதாவது இந்த 9 இங்கே வந்துடும், இந்த 4 இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து செக் பண்ணுறோம். இப்போது இது பர்ஃபெக்டாக இருக்குது. பேரண்ட் பெரிய நம்பரு, சில்ட்ரன்ஸ் எல்லாமே சின்ன நம்பர்ஸ் பேரண்ட்டை விட. இப்போ இந்த பேரண்ட்டுக்கு போவோம், 5க்கு போவோம். இப்போ 5 பேரண்ட்டு, சில்ட்ரன் 9, 8. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ இந்த 9 ஒரு பெரிய நம்பர். ஓகேங்களா? 5ஐ விட. அப்போது பேரண்ட்டை விட இந்த சில்ட்ரன் பெரிய நம்பர். அப்போ என்ன பண்ணணும், இந்த 9 இங்கே போய்டும், இந்த 5 இங்கே வந்துடும். மாற்றியாச்சுங்க. இப்போ இன்னொரு செக் பண்ணுவோம். இப்போ இதுதான் பேரண்ட்டு. இந்த பேரண்ட்டுக்கு 2 சைல்டு இருக்குது, 5, 8. ரெண்டும் இந்த கம்மியாக இருக்க பாருங்கள், பேரண்ட்டை விட 2 பேரும் கம்மியாக இருக்காங்க. ஓகே, இப்போ 8க்கு செக் பண்ணுவோம். ஸோ 8க்கு செக் பண்ணும்போது 5 பேரண்ட்டு, 2ம் 4ம் அதை விட கம்மியாக இருக்குது, சில்ட்ரன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ 8 செக் பண்ணுவோம். 8 பேரண்ட்டு, சில்ட்ரன் 6. ஸோ கம்மியாக இருக்குது. இதுக்கு பேர் தான் மேக்ஸ் ஹீப். ஸோ இந்த மாதிரி பேரண்ட் அதிகமாக இருக்கணும் வேல்யூ, சில்ட்ரன் கம்மியாக இருக்கணும். ஸோ இதுதான் மேக்ஸ் ஹீப். ஸோ ஒரு பைனரி ட்ரீலேருந்து மேக்ஸ் ஹீப்பை கொண்டு வரணும். இதுதான் மொதல் பார்ட். ஸோ ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கோடிங் நடத்தும் போது நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஸோ முதல்ல பைனரி ட்ரீ மேக் பண்ணுறோம், அப்புறம் அதுலேருந்து மேக்ஸ் ஹீப்பை கொண்டு வரும். இப்போ மேக்ஸ் ஹீப்லேருந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். இதுதான் பார்ட் 2, சார்ட்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே என்ன இருக்கோ அப்படியே எடுத்து இங்கே எழுதிப்போம். அதான் மேக்ஸ் ஹீப். ஸோ ஸ்டெப் 1ல் இந்த மேக்ஸ் ஹீப் எடுத்து அப்படிங்க எழுதிப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்கீங்க, அதாவது பேரண்ட்டு 9. இதில் லாஸ்ட் எலமெண்ட் எது, லாஸ்ட் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதுக்கு லெஃப்ட்டு ரைட்டு சைல்டு. இப்போது இதுக்கு லெஃப்ட்டு ரைட்டு சைல்டு. ஓகேங்களா? அடுத்தது இங்கே வருவோம், அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு போவோம், ரைட்டுக்கு லெஃப்ட். ஸோ இதோட முடியுது, இதுதான் லாஸ்ட் எலிமெண்ட்.
ஸோ எது லாஸ்ட் எலமெண்ட்டோ அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க, பேரண்ட்டை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த 6 இருக்குங்க இல்லையா, இந்த 6 எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுடணும். இந்த 9 இருக்க இடத்துல வச்சுட்டு இந்த 9ஐ ரிமூவ் பண்ணிடணும். இவ்வளோ தான் விஷயமே. ஸோ இந்த 6 இங்கே போயிடும். ஓகேங்களா, இந்த 6 இங்கே போயிடுச்சுன்னா இங்கே காலி ஆகிடுமா. அப்புறம் இந்த 9 வந்து நம்மளுக்கு அரேக்குள்ளே வந்துடும், ரிசல்ட்டெல்லாம் வந்துடும். இப்போதைக்கு 9 புரியுதுங்களா. இதுதான் ஸ்டெப் 2ல் பாருங்கள். இந்த 6ஐ ரிமூவ் பண்ணிவிட்டேன் லாஸ்ட் எலிமெண்ட்டு, அதை எடுத்துகிட்டு போய் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் இந்த 9 இடத்துல. இந்த 9 வந்து இப்போ அவுட்புட்குள்ளே வந்துடுச்சு. இப்போ ட்ரீ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், புரியுதுங்களா. அந்த 6 போயிடுச்சு பாருங்கள், 6 இங்கே போயிடுச்சு, இங்கே ஒரு பிரான்ச்சே இல்லை பாருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 6th பிரான்ச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிடணும். இந்த 9ஐ எடுத்து அவுட்புட்டில் எழுதிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்தமாதிரி ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணணும் பர்ஃபெக்டாக இருக்கா, பேரண்ட் எல்லாம் பெரிய பேரண்ட்டு, சில்ட்ரன்ஸ் எல்லாம் சின்ன வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போது 5ல் பாருங்கள், இது 5 பெரிய நம்பர், சில்ட்ரன்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்காங்க. ஓகே. இப்போது 6ல் பாருங்கள், 6 வந்து பேரண்ட்டு, 5ம் 8ம் சில்ட்ரன். 6ஐ விட 8 வந்து பெரிய நம்பர், அப்போது சில்ட்ரன் வந்து பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த 8 இங்கே கொண்டு போயிடணும், 6 இங்கே கொண்டு வந்துடணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம செக் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கா. இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ யார் பேரண்ட்டு, 8 தான் பேரண்ட்டு. இப்போ லாஸ்ட்டு வேல்யூ யார் இதில், லாஸ்ட் வேல்யூனா அது, இப்போது இது பேரண்ட்டு, இதுக்கு 5 6, அப்புறம் இது பேரண்ட்டு, இதுக்கு 2 4. அப்போ நம்ம படிக்கிறோன்னே நம்ம அழகாக நீங்கள் படிக்கும்போதே தெரிஞ்சுக்கல, லாஸ்ட் எலிமெண்ட் எது இதில் 4 தான். அப்போது இந்த 4 இங்கே போயிடும், இந்த 8 இப்போ அவுட்புட்டுக்குள்ளே வந்துடும். அப்போது இந்த 4 போயிடுச்சுன்னா இங்கே பிரான்ச் போயிடுச்சுங்களா, இங்கே 4 இங்கே போயிடுமா, இந்த 8 வந்து அவுட்புட்டுக்குள்ளே வந்துடும். ஏற்கனவே என்னது 9 இருந்தது, இப்போ அவுட்புட்டுக்குள்ளே 8 வந்துடுச்சு. இப்போ திரும்ப நம்ம செக் பண்ணணும், ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணணும், பைனரி கம்ப்ளீட் பைனரி மேக்ஸ் ஹீப் இருக்கா இல்லையான்னு. சரி, இப்போது இதுதான் பேரண்ட்டு, கீழேருந்து பாருங்கள் எப்பயுமே. இப்போ இதுக்கு கம்மியான வேல்யூ தான் இருக்குது. இப்போ இதுதான் பேரண்ட்டு, இதுக்கு இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, இந்த பக்கமும் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 6ஐ தூக்கி இங்கே போட்டுடலாம், இந்த 4 தூக்கி இங்கே போட்டால் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் ஆகிடும். அப்போ 6ஐ தூக்கி இங்கே போட்டோம்னா இப்போ நம்மளுக்கு இதுவும் சின்ன நம்பர், இதுவும் சின்ன நம்பர், பர்ஃபெக்ட்டுங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் பேரண்ட்டு, லாஸ்ட் எலிமெண்ட் இது, இதுதான் லாஸ்ட் எலிமெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பிரான்ச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2ஐ தூக்கியுமே இங்கே போட்டு இந்த 6 எடுத்து போய் அவுட்புட்டில் இணைச்சிடணும். இணைச்சிடலாமா. அப்போ 6 என்ன வந்துடும், அரேக்குள்ளே வந்துடும். அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும் நம்மளுக்கு, இந்த 2 இங்கே போயிடுச்சு, 5ம் 4 இது மட்டும் தான் இருக்கும். இப்போ திரும்ப நம்ம செக் பண்ணணும். இப்போ 2 வந்து சின்ன நம்பர், இதுதான் பேரண்ட். இப்போதைக்கு இங்கே பார்த்தா 5 பெரிய நம்பர் இருக்குது. அப்போ இந்த 5 இங்கே அமிச்சிடலாம், இந்த 2 இங்கே அமிச்சிடலாம். அமிச்சிட்டா நம்மளுக்கு இப்போ பர்ஃபெக்டாக இருக்கா பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப ரிமூவ் பண்ணலாம். இதில் எது பேரண்ட்டு, 5 தான் பேரண்ட்டு. இதில் எது லாஸ்ட் எலிமெண்ட்டு, நம்ம எப்படி படிப்போம், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு அப்புறமா ரைட்டு. அப்போ இதான் லாஸ்ட் எலிமெண்ட். ஓகேங்களா. அப்போது இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 4 இங்கே கொண்டு போய் போட்டுட்டு இந்த 5 எடுத்துகிட்டு வந்து அவுட்புட்குள்ளே இணைச்சிடணும். இணைச்சாச்சு. இப்போ அடுத்தது பேலன்ஸ் தான் இருக்குது, இங்கே 4 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும். ஓகேங்களா. 2 அங்கே தான் இருக்கும், இந்த 4 மட்டும் இங்கே வந்துடும், 5 அவுட்புட்டுக்கு வந்துடும். இப்போ 4 2 இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணணும், பேரண்ட் தான் பெரிய நம்பரு, சைல்டு தான் சின்ன நம்பர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2ஐ தூக்கிட்டு போய் இங்கே போட்டு இந்த 4 எடுத்துகிட்டு வந்து அவுட்புட்டுக்குள்ளே போட்டுடணும். இப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்குது, இப்போது 2 தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ திரும்ப இந்த 2ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு 2 எடுத்து வந்து அவுட்புட்டுக்குள்ளே போட்டோம்னா இப்போ பாருங்கள் 2 4 5 6 8 9 ஆர்டர் அரேஞ்சாக இருக்குங்களா. இதுதான் வந்து ஹீப் சார்ட். அப்போது முதல்ல ஒரு எலமெண்ட்ஸ், அரே எலமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். மொதல் விஷயம் அதை பைனரி ட்ரீக்கு மாற்றணும். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம மேக்ஸ் ஹீப்புக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டை எடுத்து நம்ம அவுட்புட்குள்ளே எழுதிக்கிட்டே வரணும், மேக்ஸிமம் எலமெண்ட். ஸோ இதுக்கு பேர் தான் ஹீப் சார்ட். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதுக்கான கோடிங்கை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரேன். நான் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கோடிங்கை வந்து மெயின்லேருந்து வரும். நான் இந்த எல்லோ கலரில் எழுதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். நீங்கள் அதை எக்ஸாமில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா. இந்த ஒயிட்டில் இருக்கிறது மட்டும் எழுதுனா போதும் கோடிங். மெயின் ஃபங்க்ஷன் டு பர்ஃபார்ம் ஹீப் சார்ட். ஸோ ஹீப் சார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன், அப்புறம் ஃபங்க்ஷன் பேர் ஹீப் சார்ட்டு, அதுக்குள்ளே நம்ம கொடுக்குற அரே வேல்யூஸ். இப்போ முதல்ல நான் வந்து அரேயோட லென்த்தை வாங்கிக்கிறேன். அரே லென்த் எவ்வளோ இருக்குது, நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம், 6 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ முதல்ல அரேயோட லென்த்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸ் ஹீப்பை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ மேக்ஸ் ஹீப் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோடிங், ஃபார் லூப்பு
heapify. இப்போ இங்கே ஃபங்க்ஷன் வந்து heapify கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் மேலே போகும் இப்போ. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபங்க்ஷன் மேலே போகலாம் heapifyக்கு. ஸோ heapify என்னது? இங்கே நம்ம வந்து அந்த ஹீப் ட்ரீயை உருவாக்கணும்ல, மேக்ஸ் ஹீப், அதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் heapify, அந்த அரே எவ்வளோ லென்த்து, ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ ஐலேருந்து லார்ஜஸ்ட் அந்த ரூட் நோடு. சரி, இதில் வந்து நம்ம வந்து எது லார்ஜஸ்ட் வேல்யூ, எப்பயுமே பேரண்ட் தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஒரு லெஃப்ட் சைல்டு இருக்கும், ஒரு ரைட்டு சைல்டு இருக்கும். இப்போ லெஃப்ட் சைல்டுக்கு கோடிங் பார்க்குறோம். இப்போ லெஃப்ட் சைல்டு வந்து ரூட்டை விட லார்ஜராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை மேலே கொண்டு போவோம், இதை கீழே கொண்டு வரும். அதுதான் அதுக்கான கோடிங் இது. இதுவே ரைட்டு சைல்டு வந்து பேரண்ட்டை விட லார்ஜராக இருந்தால் என்ன பண்ணுவோம், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும், அதுக்கான கோடிங் இது. இது எல்லாமே நம்ம பண்ணால் தான் மேக்ஸ் ஹீப் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து ரூட்டாக இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்வாப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்வாப்பிங்க்கு தான் இது. ஓகே, எப்பயுமே பேரண்ட் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், அது கீழே இருக்கிற எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கான கோடிங் இது. ஸோ இதுமாரி ரூட் வித் ஸ்வாப் ரூட் வித் லார்ஜஸ்ட் சைல்டு. ஸோ இப்போ பேரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சைல்டில் வந்து 2 சைல்டு இருக்கும், அதில் ஹையஸ்ட் வேல்யூ எது இருக்கோ அதை நம்ம மேலே தள்ளுவோம், அதுக்கான கோடிங் இது. இந்த மாதிரி நம்ம திரும்ப 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 பண்ணுறோம் இல்லையா? அதான் ரிகர்சிவ்லி heapify the affected subtree. ஸோ நம்ம இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஹீப் மேக்ஸ் ஹீப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு அது வந்து ஃபைனலாக இங்கே வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நம்ம மேக்ஸ் ஹீப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருப்போமோ அதுக்கான கோடிங் தான் இது. எக்ஸ்ட்ராக்ட் எலமெண்ட் ஃப்ரம் த ஹீப் 1 by 1. ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எலமெண்ட்டும் அதாவது பேரண்ட்டையும் லாஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு ஸ்வாப்பிங், அதுக்கான கோடிங் இது. ஃபைனலாக நம்மளுக்கு அவுட்புட்டு வந்து அரேயில் கிடைக்கும். இப்போது இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க, அப்புறம் நான் டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்கிறேன். சொல்கிறது அல்காரிதம் நாங்கள் புரிஞ்சதுன்னா ஈஸியாக இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ளே லெஃப்ட் சைல்டு லார்ஜராக இருந்தால் என்ன கோட், இது ரைட் சைல்டு லார்ஜராக இருந்தால் என்ன கோடிங். அதுக்கப்புறமா இப்போது ரூட் வேல்யூ, அதாவது பேரண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும், அதுக்கான கோடிங். இதேமாரி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ மெயின் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷன்ஸ் லென்த்து வாங்கிக்கிறோம், அரேயோட லென்த்து. அப்புறம் அதை ஹீப் ட்ரீக்கு மாற்றணும் இல்லையா, மேக்ஸிமம் ஹீப், அதுக்கான கோடிங். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்ச மேக்ஸ் ஹீப்பிலிருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டே வரும், பேரண்ட்டையும் லாஸ்ட் எலமெண்ட்டையும். ஃபைனல் நம்மளுக்கு அவுட்புட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மெயின் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு போயிடலாம். இப்போ மெயின் வீடியோவில் பாருங்கள், ஹீப் சார்ட்னா என்ன எழுதணும். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஹீப்பை க்ரியேட் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு பேரண்ட்டையும் லாஸ்ட் எலமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஃபைனலாக அதை எடுத்து அவுட்புட்டுக்குள்ளே எழுதிக்கிட்டே வரணும். அரே அவுட்புட்குள்ளே நம்மளுக்கு ஃபைனலாக சார்ட்டட் ஆர்டர் கிடைக்கும். சரி, இப்போது இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் 2 விஷயங்கள் பண்ணுறோம். ஒன்று, மேக்ஸ் ஹீப்பை உருவாக்குறோம், அதுக்கு டைமிங் வந்து n. அப்புறம் திரும்ப 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 நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அதுக்கு டைமிங் வந்து log n. ஸோ இந்த மாதிரி n log n, big O of n log n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. பெஸ்ட் கேஸ்லையும் சரி, வர்ஸ்ட் கேஸ்லையும் சரி, ஆவரேஜ் கேஸ்லையும் சரி, இந்த ஹீப் சார்ட்டுக்கு. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி போட்டு இதை நீங்கள் மட்டும் எழுதினாலே போதும். ஓகேங்களா? சரி, இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.